அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறதுலே நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறதுனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபத்தன்மையாக, சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. என்ன காரணம்னா குருவனியோட ராசியில் பிறந்தவங்களே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பூமியை விட பெரிய கிரகம், பூமியை விட பெரிய பிளானட்டே குரு தான். சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம். 9 கிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு பகவான். அப்போ அந்த ராசியில் பிறந்தவங்க நல்லவங்களாக தான் இருந்தாகணும். சரிங்களா? அப்போ நல்லவங்க தான். தனுசு ராசி நேயர்கள் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. மூல நட்சத்திரம், போராடம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 3 பேருமே நல்லவங்களாக தான் இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்ல குணம், நல்ல மனம் படைச்சவங்களாக இருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய ஏமாளியாக இருப்பீங்க சொல்லலாம். நிறைய பேர்த்திட்ட ஏமாந்து போவீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீதி நேர்மை நியாயப்படி நடப்பாங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்கள் கரெக்டாக நடந்துக்குவீங்க. அடுத்தவங்களை புண்படுத்த மாட்டீங்க. இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அன்பு பாசத்துக்கு அடிமை, கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப ஒரு இறக்க குணம், ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் சொல்லலாம். தனுசு ராசி நேயர்கள் நல்ல ஒரு ராசிங்க. சுபருடைய ராசி, நல்ல ராசி தனுசு ராசி.
நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, 7.5 சனியெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, வாழ்க்கை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ குரு வக்ரமாகறனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறார். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறான பலன் கொடுக்கும். அப்போ குரு வந்து வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாருங்கள் 4 மாத காலகட்டங்கள். லக்னாதிபதி அதாவது ராசிநாதன் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ரமாகிறார். மனக்குழப்பம் இருக்கும், சரிங்களா? அதை மாற்ற முடியாது. ராசிநாதன் வக்ரமாயிட்டாலே மனக்குழப்பம் இருக்கும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த யோசனைகள் உங்களுக்கு வரும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் உலக தெரிஞ்சவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு மனசில் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகும். ராசிநாதன் வக்ரமாகலான்னா வக்ரமாகக்கூடாது. அவர் வக்ரமாகறனால சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். பழைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா, ஒரு 7-8 வருஷம் கஷ்டப்பட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம், சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து குரு 4ஆம் அதிபதியாக ஒருவர் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கார். என்னது குரு பயிற்சியில் நடக்கும்னா, கடன் வாங்குவீங்க. கடன் கிடைக்காமல் இருக்கவங்க உங்களுக்கு வேகமாக ஒரு கடன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆயிரும், கேட்ட இடத்துல உங்களுக்கு ஃபினான்ஷியல் அந்த உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும், உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? இதெல்லாமே வேகமாக நடக்கும் இந்த 4 மாதம் காலகட்டக்குள்ளே. நல்ல வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அப்போ இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 4 மாதம் காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிடும். குரு வந்து 4ஆம் அதிபதியாக வருவார். 4ஆம் இடங்கிறது என்ன? வண்டி, வீடு, வாகனம், கல்வி, தாயார் குறிக்கிற இடம் 4ஆம் இடம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது கூட ஓரளவு கொஞ்சம் ரெடி ஆகும், சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4ல் ராகு இருக்கார், சின்ன சின்ன பாதிப்பு இருக்க தான் செய்யும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, சரிங்களா? வண்டி, வீடு, வாகனம், ஒரு சொகுசான ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு லக்ஸூரியான ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வாகனம் வாங்குவீங்க. ஃபினான்ஷியல் அதை கடனுடனே வாங்கி வச்சு மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரியே கூட உங்களுக்கு அமைஞ்சிடும், அதில் சந்தேகமே கிடையாது. நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும், இடத்த வாங்கி போடக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு சில பேர் இடத்த வாங்கியிருப்பீங்க, வீடு கட்ட முடிஞ்சிருக்காது, கையில் பணம் இருந்திருக்காது. இப்போ இந்த காலகட்டங்களில் பணப்புழக்கம் உங்களுக்கு வரும், பணம் வரும், கடனுடன் வாங்கி வச்சு பணம் வரும். அது வந்து உங்களுக்கு சுபக்கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்குங்க, நல்லா படிப்பீங்க, சரிங்களா? உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால எதிரி எதாக இருந்தால் கூட அந்த எதிரி கூட கட்டுக்குள்ளே இருப்பாங்க, கண்ட்ரோலில் இருப்பாங்க. எதிரி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்துச்சுனால எதிரி இருப்பாங்க, ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? எதிரி உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான எதிரின்னு சொல்லலாம், ஒரு போட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்கள் பக்கத்துலேயே கடை வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு போட்டி, ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு போட்டி தான் உருவாகும் உங்களுக்கு. அதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு, சரிங்களா? 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு வேலை கிடச்சிரும். எதிர்பார்த்தவங்களுக்கு கடன் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கடனை வாங்கி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன், 10ஆம் இடங்கிறது தொழில், கர்மஸ்தானம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடனே நாங்கள் வாங்கினது இல்லைங்க சார், கடனை வாங்கி நாங்கள் தொழில் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட கடனை வாங்கி தொழில் பண்ண போகிறீங்க, அதில் தொழிலில் டெவலப் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இந்த 4 மாத காலகட்டங்களில் தொழில் நல்லபடியாக நடத்துவீங்க, கடனை வாங்க போகிறீங்க, நல்ல விஷயத்துக்காக தான் வாங்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல வேலையும் கிடச்சிரும். வேலையில் சம்பள பாக்கி இருந்தவங்களுக்கு கூட உங்கள் சம்பள பாக்கி உங்களுக்கு திருப்பி உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும், சரிங்களா? ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பித்தவங்க நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த தொழில் நல்லாவே போகும் உங்களுக்கு வந்து பாருங்கள், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க, சுப விஷயத்துக்காக, சுபகாரியங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீட்டில் மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் இந்த 4 மாத காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால வருமானம் வரும். கடன் வாங்குறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, அதில் ஓரளவுக்காச்சும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும், வருமானம் வரப்போகுது. குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க. கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. இந்த குரு வக்கரமாகறதுனால நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு சனியும் சாதகமாக தான் இருக்கார், ராகுக்கு எது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. அப்போ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பழைய வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி வராது. கவலையப்படாதீங்க. எல்லா தனுசு ராசி நேயர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த குரு வக்கரமாகறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சுப கடன், நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் விலகும், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க, இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.